தினத்திலே நடைபெறுகின்ற பாரசூரிய குழுக்கள் எனப்படும் சாந்தை போர் குழுக்களுடைய ஞாபகமாக நடைபெறுகின்ற திருவிழா மாணவர்களும் என்னுடைய அன்றாட கோபாசிய மாணவர்களும் இணைந்து இங்கே பூர்வாங்க விதிகளை எப்படி செய்வது என்று ஒரு பயிற்சியை நடாத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சியை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக ஏற்படுத்தியது. இளைய குருகுலங்களிலே வாத்தியாரிலிருந்து இந்த இதை கலனம் செய்து கொள்வார், ஸ்மாரத்தை கலனம் செய்து கொள்வார், பக்கத்தில் கலனம் செய்து கொள்வார்கள். அதை அத்தியாயத்தை ஒரு கலனாக போய்விட்டார்கள். என்ன செய்வது தெரியாமலும் சில வழிகளிலே நடந்து போகும். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே மதிப்பான என்னுடைய கோபாசிவர்கள் மாணவர்களுக்கு அதன் சிவாச்சாரியர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை மிகவும் துல்லியமாக அறிந்து அதற்கு ஏற்றபடி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவுக்கு செல்லுகின்ற போது இப்படியான பாடசாலைகளுக்கு சென்று வருவார்கள். கடைசியாக நான் இந்தியாவுக்கு சென்ற போது சுவாமிநாத சிவாச்சாரியருடைய வேத பாடசாலையை சொல்கிறேன். அங்கே இந்த துர்கேஸ்வர கும்பாபிஷேகத்திலே சர்வ போதவர்களாக இருக்கிறது. அங்கே சென்ற போது அந்த வாசலிலே நிற்கிறோம் சொன்னால் அவரை இப்போ சந்திக்க முடியாது. அவரை சந்திக்கிறத இந்த வகுப்பு முடிந்ததுதான் சந்திக்கலாம். நான் சொன்னேன், கையிலே இதை காட்டி இவர் வந்து இருக்கிறார சந்திக்க போய் சொல்லிருந்தோம்னா அவர் வந்து கூட்டிட்டு போய் என்னோட இந்த விஷயத்தை பற்றி மிக அன்போடு பேசினார். அங்கே ஒரு 50-60 மாணவர்கள் இருந்தார்கள். எல்லாரும் எல்லா விஷயங்களிலும் மிகுந்த ஆளுமை பொருந்தியவர்களாக காணப்பட்டார்கள். அதே போல இலங்கையிலே இருக்கிறது சொன்னால் எங்களுடைய எங்களுடைய சிவானந்த சர்மா கோபாசிவனுடைய மாணவர்கள் நாட்டப்படி இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறோம். இதற்கு முன் மாணவர்கள் இருந்திருக்கிறார், இவர்களுடைய பொன்முகாசிரியர் இருந்திருக்கிறார், நாராயணதாசிரியர் இருக்கிறார், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவருடைய அன்றாட கோபாசிவம் அவர்களுடைய காலத்திலே ஒரு படம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது இன்டர்நெட்டிலே பார்க்கலாம், டெலிஃபோனிலே பார்த்து படிக்கலாம், ஜூமிலே வகுப்புகளை நடக்கலாம். அப்படியான ஒரு வளத்தை இவர்கள் கோபாசிவம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததினாலே பலரை சிறப்பாக படித்திருக்கிறார்கள், படிக்கிறார்கள். இது மிகவும் இதை பொறுத்தவரையிலே இந்த இறைவனுக்கு பூஜை பண்ணுகின்ற பக்தர்க்கு அல்லது அந்த விஷயங்களை அறிவது என்பது மிகுந்த கடினம். படிக்கிறது கடினம், படித்தாலும் அதை ஞாபகத்திற்கு அதை விட கடினம். அப்படி ஞாபகத்திலே வைத்திருந்தாலும் அந்த கிரியைகளை உரியபடி செய்வது மிக மிக கடினம். இப்போ ரத்தத்திலே வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்வார், ஓஷடத்தனுடைய சொல்லுவார். என்னடா ஓஷடத்தனுடைய மூளை குழம்பு பண்ணியிருக்கோம். அப்படியே சில வெட்டிக்காரர்கள் சொன்னால் புத்தி உள்ளவர் என்ன மூலமந்திரம் சிவாயனா அல்லது கணபதியனவா அந்தம் பௌஷட் அவர் சிவாய பௌஷட் என்று சொல்லப்பட்டு கண்டுபிடித்து கொள்வார். எவ்வளவு நுட்பம் பாருங்கள். இப்பொழுது அகிலாரியத்திலே ஒரு தியானம் சொல்லி கூட அதை சொன்னீங்க, திதி ரோஜனம்னு சொன்னீங்க. அவர் திதி ரோஜனம்னா அவர் விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள் புத்தகங்களுக்கு. என்னுடைய அச்சிவேரி குமாரசாமி அதை விளக்கம் அறிஞராக எழுதியிருக்கிறார். அதிலே 15 முகம் என்று 15 கண்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது சரி, அதற்கு சுவாமிக்கு 5 முகம், 5 முகத்துக்கு 1 முகத்துக்கு 3, 15 சரி. ஏன் திதி ரோஜனம் என்று சொல்ல சிந்தித்திருக்கிறீர்களா யாராவது? திதி 15 ஆகியோட திதி ரோஜனம் என்று யோசித்திருக்கிறார். இப்படி எல்லா பக்தர்கள் வாய்ப்பு பார்த்தா மிகவும் நுணுக்கமாக காணப்படுகிறது. இந்த அக்னிகாரியத்தை செய்வது
அதுக்கு எதிராக பேசி உங்களை கூட்டத்தை குழப்பி கூட நான் சும்மா எவ்வளவு விஷயங்கள் சொன்னது சரியான மூளை இருக்கிறவங்க தான் நான் சொல்றேன். பூஜை பண்றதுக்கு ஒரு இன்ஜினியர் டாக்டர் போல மூளை இருக்காது, தேதியே கிடையாது, படிக்கவே ஆகும். சரியான கஷ்டம். மூளை இல்லாதவருக்கு புத்தி இல்லாதவருக்கு பூசை கூடாதது தான் என்னுடைய புத்தி. நல்ல புத்தி உள்ளதான் சுவாமி புத்தி உள்ள போகணும். என்னோட உங்களுக்கு சிந்தனைக்காக நான் சொல்றேன். இப்ப அநேகமாக நாங்கள் பூஜை பண்ணிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த துரிய காலம் 2 வாரம் கூட பூஜை 2 வாரம் போயிடும். இந்த பூஜைக்கு என்ன விதி இருக்குன்னு தெரியாம சும்மா தீவம் காட்டணும் இருக்காரு, தீவம் காட்டணும் இல்லை. எனக்கு தான் வெள்ளியாக வெளியாக ஆணவடியாக பேசுறேன். கட்டாயம் சொல்லுவாங்க ஐயாயிரம் வச்சு தான் செய்யணும் அவங்க காரணம். நீங்கள் இந்த நாட்டை ஆளும் மன்னர்களாக உலகம் என்பதை எப்படி இருக்கும். அதுக்கு சரியா சுவாமி கூறுகிறோம். சரியா சுவாமி போசமன்னாடி ஒட்டுகாலம் என்றாகிறார். ஒட்டுகாலம் என்றாகிறார். கோயில் நிர்வாகிகளுக்கு உள்ள பெரிய குறைபாடு இருந்தார். கோயில் நிர்வாகிகள் சிவபூஜை செய்வர்களாக இருக்கவங்களும் இல்லைன்னா அதை துறப்ப போய் பாசத்தை அறிஞ்சு கொண்டு போவாங்க. இதை இந்த பொறுத்தவரை நான் சொல்லக்கூடியது தனியாருடைய கோயில் நிர்வாகம் தான் சிறப்பாக இருக்குன்னா அதை திருத்துறது சுவம். 25 பேர் பெருமராக இருந்து அவருக்கு இந்த விஷயம் ஒன்றுமே விளங்காது. ஐயா பூஜை குழப்பி கொண்டிருப்பார்கள். 25 பேர் சொல்வார்கள், அரங்குவேன் தீபத்தை காட்டிக்கொண்டு சுவாமி கூப்பிடுவார்கள். அவசரமானவருக்கு ஆசீர்வாதத்தில் நிற்பாட்டுவார்கள். சுவாமி அச்சாமத்தில் நிற்பாட்டுவார்கள். அவசரத்திற்கு கையாறு சொல்வார்கள். இப்படியான வேலை தான் இந்த கோயில் நிர்வாகிகள் செய்கிறார்கள். ஏன் காரணம் என்னென்று நான் சிந்திப்பது உண்டு. அவர்களுக்கு இந்த துறையிலே ஒரு சின்ன அறிவு இல்லை. இப்போ திருக்கேஸ்வரன் இருக்குது, திருக்கேஸ்வரருக்கு ஒரு அம்மா தரகா இருக்கிறார். அவனுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதை பாவம். அதற்கு வந்து ஞானப்பிரகாசம் ஞானப்பிரகாசம் இருந்தால் அவர்களுடைய பக்கத்தில் இருக்கிறார். மிக பெரிய நிபுணர். சமஸ்கிருதம், தமிழ், சைவ சித்தாந்தம், விஞ்ஞானம் எல்லாரும் கிடைக்கிறார். அவர் தலைவராக அவருக்கு சொல்லவும் பழகும் என்ன அடுத்த விஷயம் என்னென்றார். அதே மாதிரி இந்தியத்தில் யாழ்ப்பாணத்தில் கோயிலில் தனியாக கோயிலுக்கு துங்கியம்மன் கோயில் தான் ஆள் இருந்தால் இந்த விஷயம் போடாது. அது கட்டுறது கிடத்தான் தெரியும். அதுக்கு மேலே போடாது. நான் அனைவரும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன். இங்கே படிக்கிறவர்கள் கோயிலை நிர்வகிக்கிறவர்கள் முதல் உங்களுடைய கோபாசி மொழியாட்ட வந்து இப்போ வீட்டை போத்தவர்கள் கோபாசி மொழியாட்ட வீட்டை போத்தவரையில பூமியில படித்து சங்கங்களை கேட்டு தெளியணும். தெளியாக கோயில் நடத்த போகாதீங்கோ. கோயிலுக்கு நம்ம கஷ்டத்தை கோபாசி மொழியாவை விட்டு எழுதிக்கிறார் உட்கார்ந்து நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன். இந்த பூசகர்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன். உங்களுக்கு கோயில் வடிவ சந்தியாவதம் பண்ணி சிவபூஜை பண்ணி தீபம் காட்டி ஒற்ற தீபமாக காட்டி ஒரு சக்கரத்தை காட்டி பஞ்சாயத்து காட்ட ஒரு முடியாத ஒரு காட்டை போட்டு வீட்டை சொல்றேன். அப்புறம் துணிவு வாங்க அதுதான் துணிவு. அந்த துணிவு கோபாசி ஐயா இருக்கிறது. அதை பல்லாண்டு வாழணும். இதில் போய் ஆட்கள் தான் நாங்கள் பேசிக்கிறோம். எல்லாருக்கும் தோன்று தாளம் போடுறத வச்சிருக்கோம். அதை என்ன சிவபெருமான் செய்கின்ற மகா துரோகம். சிவானந்தத்தை வேத சிவம் யாருமே சிவபெருமான். அப்ப சிவபெருமான் சொன்ன சொல்ல மாற்றி சிவவையில வேலை செய்ய சரியா போயா அவர் அந்த துணிவாக இருக்கு. அவர் சாப்பிட இந்த சமய பேரையை சாப்பிட்டது முன்னவர் பஞ்சாயத்து சர்மாரி அவர் பஞ்சாயத்து சர்மா அவர் தாராளமாக உதவும். அவர்கள் இந்த துணியில் இருந்தது இதற்கான துணியில் இருக்கு. ஆனால் இந்த துணி வளரணுமா இந்த நிகழ்ச்சிக்காக இந்த விஷயத்துக்கு நான் இப்போதான் என்னுடைய முக்கியமான விஷயம் எங்களுடைய பரமேஸ்வர திருச்சி ஐயா அவர்கள் அன்றையிலே நல்லாயிரத்தினுடைய பாதாரங்களை அடைந்துள்ளார் என்ற செய்தி அவருக்கு நிறைவேற்றப்பட்டது. அந்த பரமேஸ்வர திருச்சி ஐயா இலங்கை அந்த இந்தியாவுக்கு யாராவது போனால் நடராஜ பெருமானை தனித்து வச்சு பூஜை பண்ணுறாங்க பேரை சொல்லிட்டு கேட்பார். அப்போ அவங்க எல்லாரும் சக்தி எல்லாரும் சொல்லிக்கலாம். அப்போ சரி பிள்ளைகள் வந்து இடத்துல வந்துட்டு போட்டு கோகாசமையாக வந்துட்டு அவங்கள்ட்ட இந்த சக்தி எல்லாரும் சொல்கிறோம். அப்போதான் சந்திக்கணும் ஆலயம். சரி எனக்கு பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பூஜை பண்ணி விடுறேன்னா அப்போ பூஜை பண்ணி நான் சுவாமியை பார்க்க பூஜை பண்ணுவேன். சுவாமியை பார்க்க பூஜை பண்ணுவேன். யாரை
கோபாலசிவம் ஐயா சொன்னார். இது சிதம்பரத்திலிருந்து உங்களை பார்க்கறதுக்கும் நல்லாவே தரிசிக்கிறதுக்கும் வந்திருக்கிறார் ரமேஷ் அப்படின்றது. அது முன்னாடி நான் இந்த கோயிலுக்கு படிக்கிறது அது போய் அப்படின்னு பார்க்கலாம்னு கேட்டேன். அது நடராஜே சின்ன வளர்த்து நான் சொல்லியிருந்தேன் 60 ரூபாய் இப்போ ஆகுது. நீங்க இந்த வந்து இல்லாமல் போயிட்டேன். அப்போ சரி நான் எனக்கு சின்ன உதவி செய்யணும் அப்பா அவ்வளோ அபிஷேகம் பண்ணலாம். சரி அது ஏதோ உங்களுக்கு தெரியாத இந்த 6ஆம் வருஷத்துல 6ஆவது வருஷத்தோட எனக்கே தெரியாம தான் இருக்கு. இந்த 6ஆவது வருஷத்துல எனக்கே தெரியாது. சரி உங்களுக்கு தரணும்னா நீங்க அந்த இருப்பாரோ தெய்வம் அதை மாசி வருஷத்துக்கு வந்தது. அப்படி நிறைய எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த நடராஜ சமணத்தை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஒரு பத்ததி கொடுத்துள்ளார். அந்த பத்ததியில இந்த 2வது ஆவணம் இந்த பிரதமாவணம் அடுத்த தரந்த இருக்கிற இடத்துல அவர் நடராஜருடைய மூர்த்திகளையே போட்டிருந்தார். அப்ப நான் இந்த கோபாலி ஐயா பேசுறார். அப்ப இடையில மாவாடாக்கி பூஜை பண்றது இந்த சரி என்ன பண்ணிருந்தாங்க அப்பாவும் முக்கிய இருக்குது. அனந்த சொன்னா அது பலமுத்தி விட்டது. இது இப்படி இருக்க இந்த சந்ததி இருக்கிறார். அப்பாவும் கீழே வழக்கு வாங்கி இருக்கிறது அவங்க இருந்தார். சுப்பிரமணியர்களும் மகாநிபுணர் அபிசித்த அந்த போகிறாரு. ஆனா இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப சொன்ன பொழுது எங்களுடைய சோமாசந்தர்கள் கோபாலசிவம் ஐயா எல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு என்ன ஆளுநர் கையாளுநர் ஒரு நீதியை ஏற்படுத்தி அந்த பத்ததியை வாய்தான் ஒன்று தெரியும். அப்படி ஒரு பத்ததி உலகத்திலே இல்லை. சுவாமிக்கு ஞானம் இந்த அதோட சேர்த்து 2 தியானம் இருக்கு. அந்த தியானத்தை அப்படியே இருக்கு. அந்த தியானத்தை நம்ம போட்டு அதோட அந்த 3வது ஆவணத்துக்கு கொஞ்சம் மாற்றங்கள் செய்த நடேசாயனம் நாயகம் திருந்தாங்காயம் திருந்தாங்க அதுவே நாங்கள் முக்கிய போனோம். சுவாமியோடய சேர்த்து பூஜை பண்ணுறதுக்கு ஒரு வழியை போனோம். அப்ப இந்த புத்தகத்தை நாங்கள் இந்த ஆயுதப்படுத்தி வெளியிடுற ஆயுத இருக்கைக்குள்ள இந்த ரமேஸ்வரத்துக்கு வந்துறாங்க. அது நான் இந்த அபிஷேகத்தை செய்கிறது நாங்கள் இந்த பத்திரிகை தான் செய்ய மாட்டோம். நாங்கள் இப்போ புதுசாக படிக்கிறது நீங்கள் எப்படி செய்ய மாட்டோம். நான் இந்த வாசிக்கிறேன். அப்போ இந்த கோபாலில் நவராமிக்கு நம்ம சாகித்ய சிரோமணி பட்டம் இருக்கிறது. இந்தியாவில் கர்நாடகம் அதை அந்த அபிஷேகம் காலமுறை 6 மணிக்கு போகிறார். முடியை கூட 4 மணி அந்த புத்தகம் படிக்கிறது எல்லாரும் பேசிக்கிறாங்க. தண்டனையோடு இருக்கிறது என்ன பேசினார். அப்படியான பக்திமான் தான் இந்த பரமேஸ்வரன் இருக்கிறார். அவருக்கு நேரமே தெரியாதுன்னா சுவாமிக்கு பூஜை பண்ண போகிறாருன்னா 7 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் காண்புரைக்கு நிற்கிறான் தண்ணிக்கு நிற்கிறாங்க நிற்கிறான். அவருக்கு உதவி பெறுபவர்கள் அப்படியே சொல்லியபடி இருந்ததை நான் உணர்ந்தேன். அவருடைய அவருக்கு நேரத்தில் மிகவும் மகா நிபுணர். அவர் நிறுவனம் போதில் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகளுக்கு வேத ஆவணங்கள் மிக சிறப்பாக படிக்கிறார். அவர் என்னுடைய 2 தட்சிணாமூர்த்தி ஆனசோத்திரம் சரஸ்வநாமம் மற்ற நடேச சரஸ்வநாமம் தான் உங்களுக்கு கோபாலசிவம் கேட்டு பார்த்தோம். அப்படியான அவர் படித்தபடியாக ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் படித்தபடியால் மிகவும் பெரிய சிதம்பரத்தை பெரிய மிகுந்த நிபுணராக இருக்கின்ற ஒருவராக இவர் திகழ்ந்தார். அது எங்களுடைய தகப்பனாரும் கணேசன் அவர் மிகுந்த பக்திமா ஒரு 70 வயது சன்னியாசம் இருக்குது. அப்போ நாங்கள் யாருக்கு சன்னியாசம் இருக்கு எங்களுக்குள்ள மற்றாக்கள் சன்னியாசம் தெரியாது. நாங்கள் நம்ம போயிட்டு ஐயா போய் அந்த போயிட்டு வெங்கடாமூர்த்தியில்
சன்னியாசம் பெரிய ஆவி கொண்டு வந்தார். அவர் நடேசனுடைய சகசிரநாமத்தை பல தடவை ஒரு நாளே சொல்கிறார். யதாசக்தியும் தெப்பாண்டு வேலுமலையும் சொல்லு வேலுமலையும் சொல்லுதான் அவங்களுக்கு வேலுமலைக்கு சொல்லுவாங்க. சுவாமிக்கு 108 இருந்தது அதெல்லாம் கேட்டு வந்தாங்க. ஆனால் சுவாமிக்கு மந்திரம் சொல்லுவதுனா ஏழுமலையும் சொல்ல வேணும், ஏழுமலையும் பூஜை பண்ணணும், கலைச்சி விழுந்தனையும் பூஜை பண்ணா அது சுவாமிக்கு பூஜை. அப்படியான ஒரு மகான் அவர் 2 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு மகான் சேர்ந்து சபாபதி பேசுகிறதா அதெல்லாம் கோபாசியோட மிகுந்த அன்பு படைத்தவர்கள். அவர்கள் அவர்கள் போய் சாப்பிட்டாரு குடும்பமே அவர்களோட இருந்தார். அப்படியே அவர் 2 பேருமே அவர் மாணவ திருச்சியில் ஒரு வேத பாடசாலையை நடத்துகிறார். அங்கேயே சிறப்பாக நடத்துவது. அப்புறம் அவர் மீது இங்கே வந்து நிறைய பேர் சொல்லுவேன் நான் கடலாக கோயிலுக்கு போகிறேன். நான் எப்பவுமே கோபால் கோபிக்காரங்க சொல்ல போனோம். ஏன்னா அதில் உண்மையான சிலர் நடக்குது நான் சொல்ல போனேன். சில வந்து அதை உணவு சொல்ல போனோம். அப்போ இலங்கைக்கு வந்தால் நடராஜர் கோயில் மற்ற கோயிலுக்கு போகிறேன். நடராஜர் இருந்தால் போவேன். அப்போ இங்கே வந்து கோயில் ஈழத்து சிலர்களுக்கு போவேன், மாவட்டம் போவேன். அது தேவையே கோயிலாக நடக்குது முந்த கோயில் சிவன் கோயில் கடைசியா வந்த முறையில் என்ன மாதிரி வந்ததுன்னா அந்த தாழ்நகரில் ஒரு பிள்ளையா கோயில் அந்த பெட்ரோலியம் போக்குவரத்து சிவஞானம் கும்பாபிஷேகம் அங்கே கோயில் செய்ய வரும். என்ன பத்ததி வாசிக்கிறவர்களுக்கு பெரிய
ட்ரெயின் ஓட்டுறோம் பரவாயில்ல, பிளேன் ஓடுற மாதிரி ஓட்டி நம்ம மாறிச்சோம். அது என்ன கிரியை செய்யலாம் சிவாச்சாரியா? அதை பார்க்க கிடையாது. அதாவது தங்களை பெற்று மழை மண்ணு காட்டி கொண்டு ஏன்னா இந்த பூஜை பண்ணி பழக்கம் இல்லை, பூஜை பண்ணி அது நுட்பம் இல்லை. இப்போ நான் ஒரு தியாகம் இருக்கு, ஆவாயம் மாதிரி காணும் கையாள உச்சரன் ஓடிவிட்டார். அப்போ உச்சரிக்கிறது நேரம் அதாவது மூளைக்கு தெரியாது. இவன் தெரிஞ்சவர்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கார். அவர் உச்சரிக்கிறார். அப்படியே பூஜை கிரமத்திலே இருக்கிற நுட்பங்களை கோபாசிவம் அவர்கள் அறிந்து செய்வதற்காக அது எங்களுடைய மதத்தில் கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. கோயில் பெரிய சும்மா ஒரு சட்டம் போட்டு வாசித்து நான் சொல்வதற்கு நான் சொல்றது அதை சிவபூஜை பண்ணிவிட்டு பக்தரை வாசிக்கிறோம். அதை ஆச்சாரிய விஷயம் பக்தரை வாசிப்பவர்களுக்கு ஆச்சாரிய விஷயம் பக்தாரி பண்ணணும். பண்ணித்தான் அதுக்கு செய்ய முடியும். அதுக்கு தான் வாசிக்கிறது போகணும். அப்படிதான் பிரச்சனை வராது. இவன் பூஜை பண்ணி பிரச்சனை அதை பார்க்க வேண்டாம். அது பூஜை பண்ணினவன் தான் பண்ணுவதற்கு தான் அது அறிந்தவிடாது. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒழுங்காக அணுகி அது வடிவாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெருமகன் கோபாசி அவர்கள். அதன் அந்த திறமையால் தான் பரமேஸ்வரத்துக்கு அவர்கள் நம்பிக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. இவர் போனோட கோபாசி தான் கேட்பார். அப்படியான ஒரு பெருமகன் என்னுடைய இந்த இவர் பரமேஸ்வரர் வச்சு நல்ல மாணவர்களை உருவாக்கியிருக்கார், நல்ல கணவாணிகளை உருவாக்கியிருக்கார். கடப்பாடு போது மிகவும் கஷ்டம். ஆனால் அவர் அப்படி அவர்களை தான் உருவாக்கியிருக்கிறார். அப்படியான ஒரு பெருமகன் பரமேஸ்வரர் வச்சு அவரை நாங்கள் இந்த தினம் நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது சிவபெருமானுடைய திருவடிகளை நினைப்பது போன்று அந்த பதபுத்தி அடைந்த அனந்த சுத்திர சிவோத்தம அந்த இடத்துல அவர் செய்திருந்தார்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு. சிவபூஜையில புது பல இடங்கள்ல வந்து பூஜை பண்ற இடங்கள் இருக்கிறது. சப்த ஊரே பூஜை பண்ணணும். எங்களுடைய ஊரே அக்னியுடைய பூஜை பண்ணணும். இப்படி குருவை உங்களுடைய கும்பிடுவோம். குருவை நினைக்கிறது தான் கூட பூஜையில குருவை நினைக்கிறது. சப்த ஊர்கள் வருது, அப்படி பல இடங்கள்ல அந்த குருவை நினைக்கிறவங்க குருவாய் வருவாய், குருவான் குருவாய் குருவை மதிக்கவன். நீங்கள் படிக்கவே இல்லை. இந்த பார்க்க சந்தோஷமாக பாரம்பரிய இப்பெல்லாம் படித்து சமாதானம் சொல்லிட்டுனா சாமி கொண்டாலே அவங்க தர மாட்டேன். இப்படியானதை நீங்கள் எழுத்து மனதோடு ஒரு மேலேஜ் முயற்சி பண்ணணும். இப்படியாக கண்டுபிடிக்கிறார். அனுபூதியோட அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தவர்கள் வேலையாக சிந்தித்துதான் எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ சுப்பிரமணிய சுவாமிக்கு நிச்சயமாக அவருக்கு அப்படியான விசுவாசம் இருக்கு. இதற்கு அதை விட கூட அந்த விஷயத்தை ஆளுமையான கொண்டு போகிறதுக்கு இந்த காலேஜ் சூழ்நிலை, இந்த இன்டர்நெட் வசதி, டெலிஃபோன் வசதி அவருக்கு சிறப்பாக செய்கிறார்கள். இதே போல அந்த சாமிநாத சிவாச்சாரியார் இந்த சிவபுரத்தில் திருநாட்டாளருக்கு சிவபுரத்தில் அங்கே ஒரு தன்னுடைய கொடுத்து மாமல்லத்தில் சாப்பாடு கொடுத்து பழகி கொண்டே இருக்கு. அப்படியான பழக்கங்கள் படிக்கணும், ஒழுங்காக செய்யணும். உணவோடு வாழப்படுவது மிக மிக சிலர் நினைக்கிறாங்கன்னா கோயிலில் பூஜைன்னா நாங்கள் விவாதிச்சு பண்ணுவாங்க. சிலர்லாம் காசு காசு கண்டால் நீங்கள் ஒரு நாளும் வந்து கேடாது, ஒரு கேடாது.
நிறைவு செய்கிறேன்.